வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே வணக்கம். நம்ம பார்த்திங்கன்னா இடைவெட்டு நாட்டுக்கோழி பண்ணை வச்சுருக்கோம். நம்ம ஊர் தென்காசி மாவட்டம் பண்புலிங்க. நம்ம பண்ணையில் பார்த்திங்க அப்படின்னா சில நோய்களால் நம்ம கோழிகள் வந்து நிறைய இறந்து போயிடுச்சு. அதற்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா நான் செஞ்ச ஒரு சின்ன தப்பு தான். அதை பற்றி தான் இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஏன்னா யாரும் இதே மாதிரி தப்பு பண்ணி அவங்களுக்கும் இந்த மாதிரி இழப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. நம்ம பண்ணையில் பார்த்திங்க அப்படின்னா கோழிகள் வந்து கொஞ்சம் குறைவாக இருந்தது. சரி, சந்தையில் கொஞ்சம் கோழி வாங்கி நம்ம வந்து விடலாம் வளர்க்குறதுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தையில் வந்து கோழிகள் வந்து வெடை கோழிகளாக வந்து வாங்கியிருந்தோம். நல்ல கோழிகளாக தான் இருந்தது. நம்ம வாங்கிட்டு வந்த கோழியில் ஏதோ ஒரு கோழிக்கு பார்த்திங்கன்னா சளி தொந்தரவு இருந்திருக்கு. நம்ம பொதுவாக கோழிகள் வந்து வெளியிலேருந்து கொண்டுட்டு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10லேருந்து 15 நாள் அதை வந்து தனியாக தான் வச்சுருக்கணும். இது வந்து நான் இந்த இழப்புலேருந்து கற்றுக்கிட்ட பெரிய பாடம். ஏன்னா வர்ற கோழிகளில் எதுக்கு நோய் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. வந்த கோழிகளில் நோய் இருந்ததுனால ஒரு 2 நாள் கழித்து 2 கோழிகள் பார்த்திங்கன்னா இறந்து போயிடுச்சு. அப்போ கூட நான் இதை யோசிக்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோழிகள், அதாவது அந்த கோழி வாங்குறதுக்கு முன்னக்கூட்டி நம்ம பண்ணையில் விட்டிருந்த கோழிகளுக்கும் நோய் வந்து ஒரு மாதிரி தூங்கி நின்றுது. சளி தொந்தரவு, அதால் மூச்சு விட முடியாமல் வாயை வந்து ஓப்பன்லேயே வச்சுருந்ததுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கவனிக்கவே ஆரம்பித்தோம். ஆனால் என்ன அப்படின்னா நம்ம இந்த நோய் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சி மருந்து கொடுக்கறதுக்கு முன்னக்கூட்டி பார்த்திங்கன்னா நிறைய கோழிகள் வந்து இறந்து போயிடுச்சு. அதாவது இப்போ நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுல நம்ம பண்ணையில் வந்து நிறைய கோழிகள் கிடையாது. பண்ணையே ஃபுல்லாக வந்து காலி பண்ணி விட்டுருச்சு. நானும் மெடிக்கல் ஷாப்லேயும் மருந்து வாங்கி கொடுத்தேன். வீட்லேயும் நம்ம மஞ்சள், மிளகு, சீரகம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி தீவனத்தில் வச்சு அந்த மாதிரி எல்லாமே நான் வந்து ட்ரை பண்ணேன். ஆனால் என்னால் வந்து கோழிகளை பார்த்திங்கன்னா காப்பாற்ற முடியலை. நிறைய கோழி இந்த மாதிரி தாங்க அது வந்து வாயை வந்து ஓப்பனில் வச்சு மூச்சு விட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் சில வெடை கோழிகளுக்கு பார்த்திங்கன்னா கால் நடக்க முடியாமாயிடுச்சு. நரம்பு தளர்ச்சி மாதிரி ஆகி அதுலேயும் நிறைய கோழிகள் வந்து பாதிச்சிருச்சு. நான் நல்லா வந்து அதுக்கு மருந்து எல்லாமே வாங்கி கொடுக்க தான் செஞ்சோம். ஆனால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா ரொம்ப வந்து நோய் வந்து தீவிரமானதுக்கப்புறம் தான் இந்த நோய் தான் அப்படிங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இந்த கோழிகளுக்கு பார்த்திங்கன்னா நான் நீரோபின் இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டேன். ஆனால் அது வந்து நடக்கலை. அப்படியே தாங்க இருக்குது. எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அப்படியே தான் இருக்குது. நிறைய கோழிகள் நம்ம இறந்துட்டதுனால இப்போ பண்ணையில் பார்த்திங்கன்னா ஒரு சில கோழிகள் தான் நிற்கி. ஏன்னா நான் பண்ண அந்த ஒரு தப்புனால இப்போ வாங்கிட்டு வந்த கோழிகளும் இறந்துருச்சு. என்கிட்ட இருந்த ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன் நல்ல நல்ல கோழிகள்லாம் இறந்துருச்சு. பொதுவாக நம்ம வந்து வீட்டில் வளர்க்குற ஒரு செல்ல பிராணி மேலே அதிகமாக பாசம் வச்சுருப்போம் இல்லையா, அது இறந்து போகிறது எனக்கு வந்து ரொம்ப வந்து மனசுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது. ஒரு பெண்ணாக நான் வந்து ஒரு தொழில் பண்ணி வீட்டுக்கு தேவையான சாப்பாடு போக மீதி வெளியில் விற்று நம்ம ஒரு செலவுக்கு வந்து பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்து வச்ச முயற்சி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளாக எனக்கு வருத்தம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்படியே இருந்தால் மறுபடியும் முன்னேறி வர முடியாது, எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்டெப்பு வந்து எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் விட்டு அப்புறம் எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கோழிகள் பற்றி எனக்கு வந்து ஒரு சில அனுபவங்கள் நிறையவே எனக்கு இருந்தது. அப்படி இருந்துமே நான் பண்ண அந்த சின்ன விஷயத்தினால என்னோடய கோழிகள் எல்லாம் இறந்து போயிடுச்சு. இந்த மாதிரி யாரும் வெளியிலேருந்து நீங்கள் கோழி வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா தனிமைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்மளோட கோழிகளோட சேர்த்து விடுங்க. இல்லை அப்படின்னா வர்ற கோழிகள் ஏதாவது நோய் தொற்று இருந்தால் நம்ம கோழிகளுக்கும் பரவிடும். அது வந்து நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிடணும். நம்ம என்ன தான் பார்த்து கோழிகளுக்கு சுத்தமான தண்ணி, தீவனம் எல்லாம் வச்சுக்கிட்டு வந்தாலுமே வெளியிலேருந்து வந்த கோழிகளனால இந்த மாதிரி நோய் தொற்றாயிடுச்சு இல்லையா. இது வந்து நம்ம இந்த அனுபவத்துலேருந்து கற்றுக்கிட்ட பாடம். இது வந்து நம்ம என்றைக்குமே வந்து மறக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அடுத்து வந்து நான் இதோடு நிற்க போகிறது இல்லை. அடுத்து நான் வந்து கோழி வாங்கி வளர்க்க தான் போகிறேன். அப்போ வந்து இந்த தப்பை நானும் பண்ணக்கூடாது. நீங்கள் யாருமே இந்த தப்பை பண்ணிடாதீங்க. அதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து மெயினாக போடுறேன். நம்ம பண்ணுற தொழிலில் லாபமே வரும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கக்கூடாதுங்க. நஷ்டமும் வரும். நஷ்டத்தை தாங்குகிற சக்தி நமக்கு இருக்கணும்.
எல்லா தொழிலுமே வந்து லாபத்திலே போயிடாது இல்லையா? நஷ்டம் கொடுக்கத்தான் செய்யும். அதை வந்து நம்ம தாங்கிக்கணும். அப்படியே நின்றக்கூடாது. அந்த நஷ்டத்துலேருந்து நம்ம வெளியில் வரணும். வந்தால் தான் வந்து அடுத்து ஏதாவது நம்ம வந்து பண்ண முடியும். ஏன்னா ஒரு பெண்கள் வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய ஈஸியான ஒரு சின்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வளர்க்குறது தான். எனக்கு தெரிஞ்சு வீட்டில் இருக்க பெண்களுக்கு இதை விட ஈஸியான வேலைன்னு எதுவுமே கிடையாது. பக்கத்தில் இருக்க யார் என்ன சொன்னாலுமே நம்ம கேட்கக்கூடாதுங்க. நம்ம அந்த தோல்வியிலேருந்து ஒரு பாடத்தை தான் கற்று மீண்டு வரணும். அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காண்டி அந்த தொழிலை அப்படியே விட்டுறாதீங்க. கண்டிப்பாக அடுத்த முயற்சியில் நல்ல அனுபவத்தோடு நம்ம கோழிகளை வந்து நல்லா வளர்த்து அதிலேருந்து லாபம் எடுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அடுத்த முயற்சியை எடுத்து வைக்கணும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.